என்னம்மா கணக்கெல்லாம் சரியா இருக்குல்ல? கரெக்டா இருக்குப்பா. ஐயா வாப்பா குலசேகரா, வா 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 வா. சாரு அப்பா நீ போய் அம்மாவை கூப்பிடுமா. நாச்சியா இதோ வரேங்கய்யா. வாப்பா. வணக்கம் ஐயா. உட்காருப்பா. நல்லா இருக்கியா? முத்தரசி நல்லா இருக்காளா? நல்லா இருக்கேன். குலசேகரா நீ இப்ப சம்பந்தி குலசேகரனா வந்திருக்கியா இல்ல மச்சின குலசேகரனா வந்திருக்கியா? ரெண்டு விஷயமாவும் வரலையா, பின்ன ஒரு பஞ்சாயத்து விஷயமா வந்திருக்கேன். பஞ்சாயத்தா? உங்க பொண்ணு அதா கலெக்டர் கங்கா மேல ஒரு புகார் கொடுக்க வந்திருக்கேன். என்னப்பா சொல்ற நீ? ஆமாங்கய்யா, ஆமா. கலெக்டர் காலையில உட்கார்ந்ததோ அந்த கங்காவுக்கு அதிகார போதை அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லாத குலசேகரா. கங்கா அதிகாரத்தை தவறா பயன்படுத்த மாட்டா. அவளுக்கு தர்ம நியாயம் தெரியும். எதுங்கயா தர்மம்? எது தர்மம்? திருவிழாவுல உங்களை கொல்ல நடந்த சம்பவத்தையும் என்னையும் சம்பந்தப்படுத்தி பேசுறாங்களே, அது தர்மமா? என்ன சொல்ற குலசேகரா? திருவிழாவுல என்ன வெட்ட வந்த சம்பவத்துல நீ சம்பந்தப்பட்டிருக்கன்னு கங்கா சொல்றாளா? ஆமையா, சொல்றாங்க சொல்றாங்க. நம்ம பழைய பகையாளி மாயவர முத்துக்கருப்ப திருவிழாவுல ஐயாவை கொலை செய்ய முயற்சி பண்ணது தான் சொல்லி இருக்கான். ஆனா அவனை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு இந்த கொலை முயற்சிக்கு பின்னாடி குலசேகரன் தான் தன்னை தூண்டி விட்டதா சொல்லி முத்துக்கருப்பனை நிர்பந்தப்படுத்துறா. இந்த கொலை முயற்சியில உன்னை எதுக்கு கங்கா நிர்பந்தப்படுத்தணும்? அதான் பஞ்சாயத்துல என்ன மன்னிச்சு விட்டீங்கல்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு மறக்காம பதவிக்கு வந்ததும் என்ன பழி வாங்கணும்னு முயற்சி பண்றா உங்க மக. குலசேகரா ஆதாரம் இல்லாம கங்கா அந்த மாதிரி சொல்ல மாட்டா. அண்ணே, அவசரப்பட்டு கங்கா அப்படிலாம் நடந்துக்க மாட்டானே. ரொம்ப நிதானமான பொண்ணாச்சு. இல்லனாச்சியா இல்ல, என்ன எப்படியாவது ஜெயில தள்ளணும்னு முடிவு பண்ணிருக்கா. அண்ணே அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அண்ணே. சொந்த பந்தங்களை எப்பவுமே அவ விட்டு கொடுக்க மாட்டா. நீங்க நினைக்கிற கங்கா வேற, இப்ப இருக்கிற கங்கா வேற. ஆனா இந்த குலசேகர விட மாட்டா. என்ன பண்ணுவீங்க மாமா? இந்த குலசேகரனுக்கோ கொலை முயற்சிக்கோ எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுவேன். முத்துக்கருப்பனுக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு புரிய வைப்பேன். மொத்தத்துல நான் நிரபராதின்னு நிரூபிப்பேன். உங்களால முடியாது மாமா, உங்களால நிரூபிக்க முடியாது. நீங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ஆதாரமா? என்ன ஆதாரம்? அத உங்ககிட்ட சொல்ல முடியாது. இல்ல, உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. என் மேல பொய் வழக்கு போட்டு என்ன ஜெயில தள்ளணும்னு பாக்குற, அதுதான் உன்னோட ஆசை. குலசேகரா, கங்கா நீ குற்றவாளின்னு சொல்ற, நீ நிரபராதின்னு சொல்ற. இத முடிவு பண்ண வேண்டியது சட்டமும் நீதியும் தான். புரியுதா? ஏன் சவுண்ட் கொடுக்குற? ஐயா சரி, இப்ப சொல்றேன். நான் குற்றவாளின்னு கோர்ட் தீர்மானம் பண்ணுச்சுன்னா அந்த தண்டனையை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். அதே சமயத்துல நான் நிரபராதின்னு முடிவாச்சுன்னா இந்த கலெக்டர் கங்கா தன்னோட பதவியை ராஜினாமா செய்வாளா? என்ன சொல்லு மாமா, உங்க சவால நான் ஏத்துக்கிறேன். சவாலை ஏத்துக்கிறியா? அப்ப சவாலை சந்திக்க தயாராயிரு. ஐயா, ரமா கல்யாணம் வச்சிருக்கிற இந்த நேரத்துல குலசேகரன் இப்படி கோவமா போறாரே. ஐயா, ரமா கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துரும்? எந்த பிரச்சனையும் வராதுமா. ரமா கல்யாணம் நடக்கும். அது கடவுளால தீர்மானிக்கப்பட்டது. ஆமா சுபு, நிச்சயம் வரைக்கும் வந்த இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அம்மா, நீங்க சொல்ற மாதிரிதான் நானும் ரமாவோட கல்யாணத்தை மனசுல வச்சு கொஞ்சம் நிதானமா இருக்கேன். கங்கா, குலசேகரன் தான் குற்றவாளின்னா அவனை விடாத. முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ளதல்லு. உன் கடமையை நீ செய்யுமா. அப்பா, உங்களை காப்பாத்துறதுதான்ப்பா என்னோட கடமை.
மா ம் மா நாளைக்கு பூமி பூஜை இருக்கு. நீ கோயில் குளம் எங்கேயாவது போயிடாதம்மா. எதுக்குடா பூமி பூஜை? ஏதாவது புதுசா பங்களா கட்டுறீங்களா? என்னம்மா இப்படி சொல்ற? காலேஜ் கட்ட போறோம். ஒண்ணு தெரியுமா? காலேஜுக்கு உங்க பேரை தான் வைக்க போறோம். 100 வருஷம் கழிச்சு ஊர் உலகம் உங்க பேரை தான் சொல்ல போகுது. வேணாம் ஜாமி, 100 வருஷத்துக்கு என் பேர் விளங்க வேணாம். உன்ன மாதிரி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு யாருக்கும் தெரியாம போய் சேர்ந்தா போதும். ஏமா இப்படி பேசுற? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? ஏண்டா, நீங்க கட்ட போற காலேஜுக்கு சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு உன் தம்பி பங்கு கொடுத்தான். நீ அதை தட்டி பறிச்சிட்ட. ஏண்டா, இப்ப அந்த காலேஜுக்கு ஏன் பேரை வைக்கிறியா? வேணாண்டா. இதோ இங்க நிக்கிறாளே உன் பொண்டாட்டி, இவளை கூட்டிட்டு போய் முதல் கல்ல தூக்கி அங்க வை. போடா. மாமா, அத்தையே சொல்லிட்டாங்க, நான் தான் சின்ன நாச்சியார். நானே முதல் கல் எடுத்து கொடுக்கறேனே. அத்தை பாவம் வயசானவங்க, அவங்களை இதுக்காக கஷ்டப்படுத்துறீங்க? டேய், கொஞ்சம் பேசாம வாய் மூடிட்டு நிக்கிறையா? மா, ஏமா இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நீங்க மட்டும் பூஜைக்கு வரலன்னா நான் காலேஜ் கட்டுறதையே நிறுத்திடுவேன். எத்தனையோ ஏழை பிள்ளைங்க படிப்பாங்கம்மா. அந்த புண்ணியம் உங்களை தான் சேரும். சுப்புலட்சுமி குடும்பத்தோட பாவத்தை சுமந்துகிட்டு எனக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டாம். நீங்க 1000 தான் சொன்னாலும் அந்த ஆயக்குடி குடும்பத்தை என்னால ஏத்துக்க முடியாது. அவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்கலமா. ஏண்டா பிடிக்கல? அவங்களும் ஐயாவுக்கு பிறந்தவங்க தானே. ஐயா சொத்துல அவங்களுக்கும் பங்கு இருக்குல்ல. அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத காலேஜ்ல எனக்கும் சம்பந்தம் இல்ல. ஆள விடுசாமி, என்ன விட்டுடு. திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்கம்மா. அவங்க சொத்துக்காக பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. டேய், யாருடா நடிக்கிறா? அவங்கள நடிக்கிறாங்க. நீ அவங்களுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்க. சுப்புலட்சுமியை கொல்றதுக்காக கேவலம் ஒரு புடவையை திருடிட்டு வந்த. சிச்சி, எவ்வளவு அசிங்கமான வேலைடா. டேய், சுப்புலட்சுமி எதுக்காகடா சாகணும்? அந்த பிள்ளைங்க எதுக்காகடா நடுத்தருவில் நிக்கணும்? இதான் உன் எண்ணமாடா? சிச்சி, டேய், நீ நினைக்கிற மாதிரி அவங்க நினைச்சிருந்தா என்னென்ன நடந்திருக்கும்? பஞ்சாயத்து நடந்துச்சே, அதான் உன் மாமா இருக்கானே, அங்க அவன் குற்றவாளியா நின்னுகிட்டு இருந்தான். யார் அவனை மன்னிச்சு விட்டது? சுப்புலட்சுமி தான் மன்னிச்சு விட்டா. உன்னையும் குற்றவாளியா சேர்த்திருந்தா ஐயா உன்னை மன்னிச்சிருப்பாரா? உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? கண்ட துண்டமா வெட்டி போட்டிருப்பாருடா. இப்ப சொல்லுடா, உன்னை காப்பாத்தினது யாரு? இப்படி முழுசா நிக்கிறியே, அதுக்கு காரணம் யாரு? நீ அழிக்கணும்னு நினைக்கிறியே, அந்த சுப்புலட்சுமியும் அவ பொண்ணுங்களும் தாண்டா. அவங்க இடத்துல நீ இருந்தா அவங்கள நீ மன்னிச்சிருப்பியா? அவங்களுக்கு அண்ணங்கிற பாசம் இருக்கு, ஆனா உனக்கு தங்கச்சிங்கிற பாசம் இல்லடா. என்னம்மா? வாடா தம்பி, நீ ஏன் இந்த கொடுமையை கேளு. நாளைக்கு பூமி பூஜை வச்சிருக்கோம். அம்மா வராதான். அம்மா வரலன்னா நானும் வரல. என்ன கருவையா, நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி சொல்ற? அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், நீ பேசாத, நான் இழுத்து அறுத்துருவேன். என்னது? ஏனாக்க நீ அறுத்துருவியா? புருஷன் முன்ன பின்ன இருந்தாலும் பொண்டாட்டிங்கிறவ புத்தி சொல்லி திருத்தணும். பெரியதான் நல்லவர் தான், அவரை கெடுக்கிறதே நீதான். அடியே பகட்டி, உனக்கு என்ன நெஞ்ச அழுத்தம் இருந்தா எனக்கே புத்திமதி சொல்லுவ? என் புருஷன் குழந்தை பாரு, நான் அவரை கெடுக்கிறதுக்கு அவருக்கு எல்லாம் தெரியும். ஏய், இப்ப நீங்க 2 பேரும் வாய் முடிட்டு இருக்க போறீங்களா இல்லையா? உன் கால்ல விழுந்து கேக்குறமா, மறுக்காம வாமா, வந்து நடத்தி கொடுமா. இங்க பாருடா, நீ எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும், என் கால்ல விழுந்து கேட்டாலும் சரி, என்னோட பதில் ஒன்னே ஒண்ணுதான். நான் வரல 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 வரமாட்டேன். என்ன ஆள விடு. என்னன்னாச்சே? கார்த்திக் எங்கேயோ கூப்பிடுறான், நீ வரமாட்டேன் வரமாட்டேன்னு ஒரே பதில சொல்லி வாங்க ஐயா, நீங்களே அம்மாவை கேளுங்க. நாளைக்கு காலேஜ் கட்டுறதுக்காக பூமி பூஜை வச்சிருக்கோம். அதுக்கு அம்மா வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஏனாச்சே? நல்ல காரியம் தானே, ஏன் வரமாட்டேன்னு சொல்றப்போ? ஐயா, சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு பங்கு கொடுக்காத காலேஜுக்கு நான் போக மாட்டேங்கய்யா. நீ போகலன்னா நானும் போகல, நீங்களே நடத்தீங்கப்பா. என்னய்யா 2 பேரும் பேசி வச்ச மாதிரியே சொல்றீங்க. நீங்களும் வரமாட்டேங்கிறீங்க, அம்மாவும் வரமாட்டேங்கிறாங்க. டேய், சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை, உங்க அம்மா வரலன்னா நானும் வரல. நீ உன் பொண்டாட்டியையும் சேர்ந்து நடத்துங்க. அம்மாவுக்கு தான் புரியல, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கய்யா. அம்மா புரிஞ்சுதான் பேசுற. காலேஜில் சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு உன் தம்பி பங்கு கொடுக்குறேன்னா கங்கா கையெழுத்து போட நேரத்தில் நீ பிடிக்கிட்டு வந்த. அவனுக்கு இருக்கிற பாசம் உனக்கு ஏண்டா இல்ல? ஐயா, நான் பேசுறத கேட்டு என்ன உதாசீனப்படுத்தாதீங்க. எனக்கு என்னமோ தெரியல, அந்த ஆயக்குடி குடும்பத்து மேல பாசமே வரமாட்டேங்குது.
என்னைக்காவது ஒரு நாள் என் மனசு மாறினா அவங்கள ஏத்துக்கிறேன், இல்லைன்னா அவங்கள ஏத்துக்க முடியாதுயா. என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ, என்ன மாமா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க அவல்ல இருப்பா. மாப்ள, உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததே நீ கங்காவை பார்த்து பேசணுங்கிறதுக்காகத்தான். அவளை எதுக்கு மாமா நான் பார்க்கணும்? அவ என்னமோ கலெக்டர் ஆனதுல இருந்து ஜான்சி ராணி மாதிரி பிகு பண்றா. அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல மாமா. மாப்ள, நீ என்ன பண்றன்னா நேரா உள்ள போய் அந்த கங்காவை பார்த்து பொறுமையா கேளு. அவளை பார்த்து நம்ம கட்ட போற கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அவதான் தலைமை தாங்கணும்னு அண்ணங்கிற முறையில பாசமா கூப்பிடு மாப்ள. என்ன மாமா, அவ நம்மளை விட்டு ஒளிஞ்சா போதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற நீங்க என்ன நம்ம நடத்துற ஃபங்க்ஷன்ல அவளை வேற தலைமை தாங்க சொல்றீங்க? அவசரப்படாத மாப்ள. இன்னைக்கு கலெக்டரா இருக்கிற கங்கா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டான்னு வச்சுக்க, நம்ம கட்ட போற கல்லூரியில அவளுக்கும் பங்கு இருக்குன்னு மக்கள் மனசுல பதிய வச்சிடலாம். அது மட்டும் இல்ல மாப்ள, நாம ஆரம்பிக்க போற இந்த கல்லூரியோட நோக்கமே வியாபார நோக்கம் தானே. நாளைக்கு அதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த மாவட்ட கலெக்டருக்கும் அதுல பங்கு இருக்குன்னு மேலதிகாரிங்க கிட்ட எடுத்து சொல்லி அவன் வேலைக்கே வேட்டு வைக்கலாம் மாப்ள. மாப்ள, கலெக்டர் கங்காவான் தங்கச்சின்னு சொல்லி அந்த கோதாவுல நம்ம நிலத்தை சுத்தி இருக்கிற 100 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தையும் வேலி போட்டுடலாம் மாப்ள. ஏரிக்கரைய மடக்கி பில்டிங் கட்டலாம். 2 மாடிக்கு லைசன்ஸ் வாங்கி 20 மாடி கூட கட்டலாம் மாப்ள. அது மட்டும் இல்ல மாப்ள, கங்கா மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாள்னா ஐயாவும் நாச்சியாவும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க மாப்ள. அது மட்டும் இல்ல, ஐயா, கங்கா, நாச்சியா இவங்க இந்த கல்லூரியில இருக்காங்கன்னு தெரிஞ்சா காலேஜுக்கு மரியாதை தானா கூடிடும் மாப்ள. இல்லன்னா ஒரு பயல இங்க சேர மாட்டான். அதனால கங்கா கிட்ட பேசுற, ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கிற. சரியா? சரி, நீ போய் சாதிச்சுட்டு வா, நான் அங்க நிக்கிறேன். சரி மாமா, போயிட்டு வா. வணக்கம் போலீஸே. என்ன பார்த்தா வணக்கம் வைக்க மாட்டேங்கிறேன். நீங்க யார் சார்? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது சார். நிஜமா உனக்கு தெரியாதா? தெரியாது. சப் கலெக்டரோட அண்ணையா? அப்படிங்களா? தெரியாது சார். ஐயா தெரியுமா? ஐயா, ஐயாவோட மூத்த பையன் கார்த்திகியா. சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சப் கலெக்டர் அம்மாவை பார்க்கணும். சார், நீங்க பொதுமக்கள்ல ஒருத்தரா இருந்தா கூட பரவாயில்ல, உங்களை வெயிட் பண்ண சொல்லியிருப்பேன். சொந்தக்காரங்கன்னு வேற சொல்லிட்டீங்க. மேடம் சொந்தக்காரங்க யாரையும் ஆபீஸ் நேரத்தில் பார்க்க மாட்டாங்க. இங்க 4 மணிக்கு மேல ஒரு கியூ இருக்கும், அங்க வந்து வரிசையில நில்லுங்க. எது 4 மணிக்கு மேல? அதுவும் நான் வரிசையில நிக்கணுமா? ஆமா சார். இப்ப நான் சப் கலெக்டர் அம்மாவை நான் போய் பார்க்கணும். நீ உள்ள வரையா இல்ல நானே சார் 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 சொன்னா கேளுங்க சார். நீங்க உள்ள போனா என் வேலை போயிடும் சார். சரி, விடுங்க விடுங்க. ராமசாமி வரேன்னு சொன்னாங்க. எதை வெயிட் பண்ணி சப் கலெக்டரோட அண்ணன் வந்திருக்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்ல பேசிட்டு இருக்க. நீ உள்ள வரையா இல்ல போ. கார்த்திக் தம்பி, அம்மா வணக்கம்மா. என்ன இங்க? சாரு தங்கச்சி பார்க்க வந்தீங்களா? நாங்க தான் தங்கச்சி தங்கச்சின்னு வாய்கிலேயே பேசுறோம். ஆனா கங்கா என்னைக்கு சப் கலெக்டர் ஆனாலும் அன்னையில இருந்து சொந்தக்காரங்க யாரையும் மதிக்கிறது இல்ல. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன சின்னம்மா, ஒரு முக்கியமான வேலையை வந்தா பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆமா, கங்காவை பார்க்கணும் அவ்வளவுதானே. நான் போய் சொல்லி கூட்டிட்டு வரேன். போய் இருங்க. சொல்லுங்க. அண்ணன் உன் மேல கோபமா இருக்குதுன்னு போய் சொல்லு சின்னம்மா. கங்கா, அம்மா, என்னம்மா இது? எதுக்குமா தினமும் இப்படி சாப்பாடு எடுத்துட்டு வரீங்க? நான் என்ன ஸ்கூல் பிள்ளையா? எடுத்துட்டு வர்றது மட்டும் இல்ல, ஊட்டியும் விடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும். கார்த்திக் தம்பி வெளியில வந்து காத்துட்டு இருக்குது. நீ உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னியாமே. நான் அப்படி சொல்ல, அதுவும் அவரை சொல்லம்மா. அங்க பாரு, கோச்சுக்கிட்டு அங்கேயே நிக்குது. நீ வந்து கூப்பிடு. வா. அண்ணே, என்ன வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. தம்பி,
வாங்கண்ணே. வாங்க. நீங்க முதல்ல போங்க. சார் வணக்கம் சார். அன்போட பேசிக்கணும். வாங்கண்ணே, உட்காருங்க. உட்காருங்க தம்பி. உட்காருங்கம்மா. அண்ணே, நீங்க எதுக்காக வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க நேரம் உள்ள வர வேண்டியதுதானே? சொந்தம்னு சொல்லி யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு டவாலி கிட்ட சொல்லி இருக்க. டவாலி எப்படி என்னை உள்ள விடுவான்? இத பாரு கங்கா, கலெக்டர் உத்தியோகமா அண்ணன்களான்னு ஒரு சூழ்நிலை வந்தா நீ உத்தியோகத்தை தூக்கி போட்டுட்டு அண்ணன்க தான் வேணும்னு சொல்லணும். அதுதாம்மா நிரந்தரம். அண்ணே, சாரி அண்ணே. நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அண்ணே. ஐயா பொண்ணுங்கிறதுனால வரவங்க எல்லாரும் சொந்தம் கொண்டாடிட்டு வராங்க. அதனாலதான் நான் யாரையும் அலோவ் பண்ண வேணான்னு சொன்னேன். சரி சரிமா. அம்மா, எனக்கும் அண்ணனுக்கும் சாப்பாடு வைங்கம்மா, சாப்பிட்டுட்டே பேசலாம். வேணாம் சின்னம்மா. நானு தங்கச்சி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கிறேன். அத பேசிட்டு நான் கிளம்பிடுறேன். கங்கா, காலேஜ் கட்டுறதுக்கு ஐயா பேர்ல ஒரு பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன்ல. ஆமாண்ணே. அந்த காலேஜ் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு நீ தலைமை தாங்கணும். நம் ஊர் கலெக்டருங்கிற முறையில இந்த விழாவில கலந்துக்கிட்டீங்கன்னா நம்ம சொந்தம் சுற்றம் சூழல் எல்லாருக்கும் பெருமையா இருக்குமா. என்ன தங்கச்சி, அண்ணன் சொன்னது சரின்னு சந்தோஷமா சொல்லுவேன்னு பார்த்தா எதுவுமே பேச மாட்டேங்கிற. கங்கா, என்னம்மா யோசிக்கிற? ஐயாவும் பெரியமாவும் இருக்கிறப்ப நம்ம வீட்ல எந்த விசேஷம் நடந்தாலும் அவங்க தலைமையில தான் நடக்கணும். அதான் யோசிக்கிறேன். தங்கச்சி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐயாவும் அம்மாவும் இதுல கலந்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இங்க பாரு தங்கச்சி, அவங்களுக்கு உங்களுக்கு காலேஜ்ல பங்கு தரலங்கிற கோபம். நீ தான் அவங்கள சமாதானப்படுத்தி பூஜைக்கு வர சொல்லணும். சரிங்க அண்ணே, அப்பா கிட்டயும் பெரியமா கிட்டயும் நான் பேசுறேன். அவங்கள சமாதானப்படுத்தி கண்டிப்பா வர சொல்றேன். ரொம்ப சந்தோஷம்மா. அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிங்க. தங்கச்சிக்கு சாப்பாடு போடுங்க, நான் கிளம்புறேன். தம்பி, நீங்களும் இங்கேயே சாப்பிட்டுட்டு போங்க. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது சின்னம்மா. சாப்பிடுறதுக்கு எங்க நேரம்? தங்கச்சிக்கு சாப்பாடு போடுங்க, வயிறு நிறைய சாப்பிடு தங்கச்சி. அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிங்க. சந்தோஷமா வேலையை பாரு பாரு.